Younger siblings are pampered, it seems. Bro, we grew up with torn books, used toys, used clothes, and a constant fear of elder siblings' mood swings. So this video is basically struggles of being the younger one in the family. Video kulla poiralama. Disclaimer, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இது மொத்தமா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இல்ல. 50% என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், 50% இன் ஜெனரல் எங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் எப்படிங்கறத பொறுத்து தான். ஓகே, அதுல செக்மெண்ட் 1, growing up as the குட்டி. While growing up as a younger sibling, நமக்கு இருக்க மெயினான ப்ராப்ளம், நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி நமக்கு கண்டிப்பா ஹேண்ட் மீ டவுன்ஸ் தான் கொடுப்பாங்க. லைக் ட்ரெஸ், ஹேண்ட் மீ டவுன்ஸ் தான் அக்கா அண்ணா யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. ட்ரெஸ் மட்டும் இல்ல, ட்ரெஸ், டாய்ஸ், புக்ஸ் எல்லாமே வந்துட்டு, அதுவும் சேம் ஆப்போசிட் ஜெண்டர் சிப்ளிங்கா இருந்தா கூட வந்துட்டு அண்ணா யூஸ் பண்ணதை நம்மளால ஒரு கட்டை வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும், அதனால ஒரு வயசு வரைக்கும் தான் கொடுப்பாங்க. லைக் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சியா இருந்துச்சுன்னா அக்கா வந்து 2 வாட்டி தான் அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ண, அப்படியே புதுசு மாதிரி இருக்கு, அதனால நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ணா 2 வாட்டி தான் இந்த ஷர்ட் யூஸ் பண்ணா, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லெக்கின் அதெல்லாம் வந்து புதுசுல நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட், எங்க அக்கா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அப்ப இந்த சல்வார் லெக்கின்லாம் அவள் போடுவாள். அதை பார்த்துட்டு எனக்கு அவளுக்கு இந்த கேட்டா இந்த ட்ரெஸ் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவா. பட் ஆனா ஒரு பிங்க் கலர் சல்வார் அது வந்து எனக்கு அப்போ போடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஏன்னா அப்ப அது ஃபேஷன்ல இருந்துச்சு. ஆனா வந்து அதை அவள் போட்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபேஷன்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட அதை கொடுப்பாங்க. ஆனா அது புதுசு மாதிரி தான் இருக்கும், அதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. பட் ஆனா வந்து நம்ம எப்படி அதை யூஸ் பண்ண முடியாது, அந்த ஃபேஷனே முடிஞ்சு போச்சு, எனக்கு இப்ப ஃபேஷன்ல இருக்கிறது வாங்கி கொடுங்கன்னா இது புதுசுமா இருக்குல்ல, அப்புறம் இதை யார் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம தலையில அதை கட்டிடுவாங்க. சரி, ட்ரெஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த புக்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு அண்ணா லைக் என்னை விட ஒரு 1 நாங்க சொல்லுவேன்ல, நான் 5 cousins அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னோட ஒரு 1.5 years தான் எங்க அண்ணா பெருசு. நானும் எங்க அண்ணாவும் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் படிச்சவங்க. ஸோ போன வருஷம் தான் இந்த புக்ல அவன் படிச்சா, நீயும் அதே புக்ல இந்த வருஷமும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே புக்கை கொடுத்துருவாங்க, அதே கைடு கொடுத்துருவாங்க. நமக்கு ஒரு புது கைடு கூட வாங்கி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் டாய்ஸ், அதுவும் எங்க அக்கா மாதிரி ஒரு அக்கா வந்து நம்ம அவகிட்ட இருந்து டாய்ஸை வாங்கணும்னு வைங்களேன், அவ்வளோதான். எப்படின்னா அவள் வந்து டாய்ஸ் வச்சு விளையாட மாட்டான், டாய்ஸை நீட்டாக அடுக்கி வச்சு வேடிக்கை பார்க்கறது அவளோட வேலை. நமக்கு விளையாடணும்னு இருக்கும், நம்ம போய் அந்த டாய்ஸை தொட்டோன்னு வைங்களேன், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நம்மளை வந்து முடிச்சிருவோம். எங்கள் அக்கா அதை தொடாமல் தூரமா உட்காந்து வேடிக்கை பார்த்து விளையாடுறது தான் எங்க விளையாட்டே. கிச்சன் செட்லாம் நீட்டா அடுக்கி வச்சுட்டு அதை உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், நாங்க அந்த மாதிரி விளையாடுறது தான். அவங்களோட டாய்ஸ்ங்கிறனால அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்றாங்களோ நம்மளும் அப்படிதான் விளையாண்டாங்க. சின்ஸ் நம்ம எங்க சிப்ளிங்கிறனால நமக்கு தனியா டாய்ஸ் வாங்கி தர மாட்டாங்க, எதுக்கு அக்காவுடையும் சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு பிரச்சனையா. 2வது பிரச்சனை, கான்ஸ்டன்ட் கம்பேரிசன். எல்லாத்துலையும் தொட்டதுல இருந்து மார்க் வாங்குறதுல இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல இருந்து எல்லாத்துலயும் நம்மளை கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எங்க அக்கா வந்து ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட். ஆனா எங்க அக்கா வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 475 மார்க்ஸ் வாங்கிட்டா. அப்ப கண்டிப்பா என் மேல ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் போட்டே இருப்பாங்க, நீ 475 விட ஜாஸ்தி வாங்குறியான்னு பார்ப்போம் அப்படின்னு என் மேல ஒரு கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எங்கர் சிப்ளிங்கா இருக்கு எல்லாருக்கும் கன்ஃபார்ம் அந்த ப்ரெஷர் இருக்கும். வந்து அக்காவோட நீ எவ்வளவு மார்க் வாங்குறேன்னு பார்ப்போம், அண்ணாவோட நீ எவ்வளவு மார்க் வாங்குறேன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்மளை கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று ஸ்டடீஸ்ல கம்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு டிசிப்ளின். அண்ணா பாரு இல்ல அக்கா பாரு எவ்வளோ அமைதியான பசங்களா இருக்காங்க, எவ்வளோ டிசிப்ளின்டா இருக்காங்க, சொன்ன பேச்ச மீறாம அப்படியே கேட்கறாங்க. ஆனா நீ பாரு எப்படி ஒரு வாயாடியா இருக்க, இல்ல நீ பாரு எப்படி ஒரு பேசிக்கிட்டே இருக்க, நீ ஏன்டா இவ்வளோ குறும்பு பண்ற, உங்க அண்ணால எவ்வளோ அமைதி தெரியுமா அந்த வயசுல அப்படின்னு வந்து நம்ம ஒரு டிசிப்ளின்டு சைல்டு இல்ல அப்படின்னு வந்து நம்மளை கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்னு ஸ்டடீஸ் இல்ல டிசிப்ளின், 2ல ஏதோ ஒண்ணுல நம்மள கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது their version of freedom versus ours. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னா அப்பா அம்மா கிட்ட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க சிப்ளிங் லைக் நம்ம வந்து வீட்டில் 2வது அவ கேட்டா நீங்க எல்லா பக்கமும் விட்டுடுறீங்க, இல்லை அவன் கேட்டா நீங்க எல்லா பக்கமும் விட்டுடுறீங்க, அவனுக்கு தான் எல்லா ஃப்ரீடமும் இருக்கு, இல்லை அவளுக்கு தான் எல்லா ஃப்ரீடமும் இருக்கு, என்னெல்லாம் எங்காவது விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கினா போதும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது, அப்பா அம்மா கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும், அக்கா அண்ணா கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும். அவங்களும் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வெளியே போக முடியும். இப்போ அவங்க வந்து அவங்களோட சீக்ரெட்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம as a younger sibling வந்து அதை அப்படியே உள்ள வச்சுப்போம். சிலர் போட்டு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன். லைக் எங்க அக்கா ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்றேன்னா நான் பத்திரமா தான் வச்சுப்பேன். இப்ப நான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வைங்களேன், நம்ம அக்கா கிட்டயோ இல்லை அண்ணா கிட்டயோ நம்ம ஏதோ ஒரு சீக்ரெட் சொல்லிட்டோன்னு வைங்களேன், வாழ்நாள் ஃபுல்லா நம்மள அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. எங்க அக்கா பண்ண மாட்டா, பட் எங்க அண்ணா பண்ணுவான். வந்துட்டு எங்க அக்கா கிட்ட எல்லாம் அவ பிளாக்மெயில் பண்ண வேண்டாம், அவள்கிட்ட ஒரு சீக்ரெட் தெரிஞ்சாலே நம்மள க்ளோஸ் பண்ணிடுவா. எங்க அம்மா மிரட்டுறத விட எங்க அக்கா தான் என்ன மிரட்டி தள்ளிடுவா. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் 2 set of parents. நமக்கு வந்துட்டு நம்ம அப்பா அம்மா நம்ம அக்கா இல்ல அண்ணா, நமக்கு வந்து 2 set of parents. எப்போதுமே நம்ம 2 பேத்தையுமே எல்லா விஷயத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். ஸோ growing up, these are the struggles we face. நீங்க while growing up as an younger sibling இதை தாண்டி என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. செக்மெண்ட் 2,
perks of being the younger sibling. Okay, obviously எல்லாமே disadvantage கிடையாது younger sibling. There are perks, there are cons of being an younger sibling. அதுல first விஷயம் என்னன்னா getting away with stuff. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா நமக்கு திட்டு விழுகிறத விட நம்மளோட elder sibling லைக் அக்காக்கு அண்ணாக்கு தான் கன்ஃபார்ம் ஜாஸ்தி திட்டு விழுகும். உன்னைய பார்த்து தான் அவன் கத்துக்கிறா, இல்ல உன்னைய பார்த்து தான் அவன் கத்துக்கிறான், நீ சொல்லி கொடுக்காம எப்படி தெரியும், இல்ல உனக்கு தெரியாம அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு திட்டு விழுகிற அளவுக்கு ஈக்குவலி அவங்களுக்கும் திட்டு விழுகும். ஸோ எல்லா விஷயத்திலையும் நம்ம ஈஸியா வந்து அக்கா சொல்லாம இதை பண்ணியிருப்பேன், அக்காவுக்கு தெரியாம இதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து கெட்டவே பண்ணி லைக் ஈஸியா தப்பிச்சு போய்க்கலாம், கடந்து போய்க்கலாம் அந்த பிரச்சனைகளை. ரெண்டாவது, லேர்னிங் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ். லைக் வந்து அவங்க வாழ்க்கையே நமக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான். ட்ரையல் அவங்களோட வாழ்க்கையில ட்ரையல் பார்த்து அதுல என்னெல்லாம் எரர் வருதோ அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். வந்து அவங்களோட மிஸ்டேக்ல இருந்து எல்லாமே நம்ம கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க ஒரு ட்ரிப்புக்கு பெர்மிஷன் கேட்கறாங்க அப்படின்னா அவங்கள விடலை அப்படின்னா அவங்க எப்படி கேட்டு எப்படி விடலை அப்படிங்கறத நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்மிஷன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அவங்க பண்ற சின்ன சின்ன தப்புல இருந்து நம்ம கத்துக்கலாம். முக்கியமான விஷயம் தேர்ட் பாயிண்ட், நம்ம வந்து ஒரு ஏர்னிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே அவங்க எப்படி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஈஸியா நம்மளே ஏர்ன் பண்ணிருந்தா கூட நமக்கு பாக்கெட் மணி கொடுக்கறதாகட்டும், இல்ல நமக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரதாகட்டும், லைக் நம்ம அவங்களோட வெளியே போனா அவங்க தான் கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க, நம்ம செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் இன்ஃபேக்ட் இது கூட எங்க அக்கா வாங்கி கொடுத்த டாப் தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதாகட்டும், நமக்கு ஃப்ரீ சோறு போடுறதாகட்டும். இதுல வந்து அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்வேஸ் தேர்ட் வீலிங் தான். நம்ம வந்து அவங்க கூட போயிட்டு நமக்கு ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ கார் ரைடு, ஃப்ரீ ட்ரெஸ், ஃப்ரீ ஷாப்பிங் எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்டர் சிப்ளிங் எங்கர் சிப்ளிங்கா இருந்தா வந்து நமக்கு நடக்கும். அடுத்த விஷயம், பேரண்ட்ஸ் மெலோயிங் டவுன். லைக் ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க கிட்ட தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் பேரண்டிங்னா என்னன்னு தெரியாது. அதனால அவங்க கிட்ட வந்து வேற மாதிரி டோட்டலா நடந்திருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க கத்திருப்பாங்க எப்படி ஒரு பேரண்டா இருக்கணும், எப்படி சொன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ரெண்டாவது, அவங்க பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் யங்கர் ஏஜா இருக்கும், நம்ம பிறக்கும் போது கொஞ்சம் ஏஜும் ஜாஸ்தி ஆயிரும். அதனால நம்ம கிட்ட நேச்சுரலாவே கொஞ்சம் காமா தான் நடந்துப்பாங்க. அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டா நம்ம வந்து perks of being an younger sibling அப்படின்னு தான் சொல்லுவேன். செக்மெண்ட் 3, லாஸ்ட் செக்மெண்ட் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட், த unseen struggles. ஆக்சுவலா எல்டர் சிப்ளிங்கா இருக்கவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அவங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள்லாம் லைக் அவங்களோட அட்வான்டேஜ் சைட் பெருசா வெளியே தெரியவே தெரியாது. அவங்களோட டிஸ்அட்வான்டேஜ் சைட் தான் மோஸ்ட்லி பேசப்படும். ஆனா இந்த எங்க சிப்ளிங்கா இருந்தோம் வைங்களா, நான் போன செக்மெண்ட்ல சொன்ன தெரியுமா நம்மளோட பர்க்ஸ்னு, மோஸ்ட்லி அதை பத்தி தான் பேசப்படும். நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கிறது யாருமே பார்க்கவே மாட்டாங்க. லைக் இட் வில் கோ unseen, unnoticed. லைக் எங்க சிப்ளிங்கா இருந்தா யூ ஆர் ஆல்வேஸ் பேம்பர்ட், யூ ஆல்வேஸ் கெட் அவே வித் ஸ்டப்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான் இருக்குமே ஒழிய நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாட் பீங் டேக்கன் சீரியஸ்லி. லைக் உங்களை வந்து யாருமே ஒரு பொருட்டாவே எடுத்துக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல, லைக் உங்களை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸை யாரும் வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்க கொஞ்சம் பெருசாகி நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்க அப்படின்னா, நீ சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வர பேச்சு. லைக் அதை காது கொடுத்து கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொல்றது நீ சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான். லைக் வந்து your opinions, your thought process, லைக் வந்து நீங்க இவ்வளோலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டுல வந்து ரெண்டாவதா இருந்தா நீ ரெஸ்பான்சிபிளா இல்ல, நீ பொறுப்பா இல்ல அப்படின்னு நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. லைக் உனக்கு ஒரு பொறுப்பே வர மாட்டேங்குது, அக்கா பாரு அண்ணா பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்கா, நீ ஏன் இவ்வளவு பொறுப்பா இருக்க மாட்டேங்கிற, ஏன் ஒண்ணு முன்னாடி வந்து செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு நம்மள கேட்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஒரு ஒப்பீனியன் ஒரு தாட் சொல்லும் போது நம்மள சீரியஸா எடுத்துக்காதனால நமக்கு எப்படி ஒரு லெத்தார்ஜிக்னஸ் வந்துடும்னா, எல்லாமே அக்கா பாத்துப்பாங்க இல்ல அண்ணா பாத்துப்பாங்க, நம்ம சொன்னா எப்படி அதை எடுத்துக்க போறது கிடையாது, அப்புறம் எதுக்கு நான் போய் அந்த இடத்துல அதை சொல்லணும், இல்ல நான் ஏன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு லெத்தார்ஜிக்னஸ் வந்துடும். அதனாலதான் கடைசி நம்ம கிட்ட அந்த பொறுப்பை யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. தட்ஸ் வை we become like not an irresponsible person, but ஆனா we wouldn't take that responsibility. like வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, வெளியே போனாலும் அப்படிதான். like we wouldn't care to be responsible, அப்படியே ஒரு கேர் ஃப்ரீயா தான் சுத்திக்கிட்டு இருப்போம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, ஆல்வேஸ் பீங் த ஒன் ஹூ ஹேஸ் டு அட்ஜஸ்ட் ஆர் லிசன். இப்போ வீட்டில் ஏதோ ஒரு சண்டை வருதுன்னு வைங்களேன், வந்துட்டு அக்காவுக்கும் அம்மாக்கும் சண்டை அப்படின்னா வந்து அம்மாக்கு ஏதாவது கோவம்னா அக்கா மேலே காட்டுவாங்க, அக்காக்கு ஏதாவது கோவம் அப்படின்னா நம்ம மேலே காட்டுவான். ஆனால் நமக்கு ஏதாவது கோவம்னு வைங்களேன் யார் மேலேயும் காட்ட முடியாது. வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலே உடனே அந்த ஆட்டோக்கார தம்பி எங்க அப்படின்னு நம்மளை தான் தேடுவாங்க. யாரை அடிக்கலாம்னு தேடினா நம்ம தான் சிக்குவோம். லைக் வந்து அதே மாதிரி தான் அக்கா பெரியவ தானே, அவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோவேன், இப்ப என்ன நீ சின்ன பிள்ளை தானே, இதை ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது, நம்ம வந்து எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணும், லிசன் பண்ணும் அப்படின்னு வீட்டுல நினைப்பாங்க. இப்படி வீட்டுல நினைக்கிறனால நம்ம வெளியே போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே ஆகட்டும் இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லயே ஆகட்டும், நம்ம தான் ரொம்ப மோஸ்ட் அட்ஜஸ்டிங் பர்சனா மாறிடுவோம். லைக் வந்து நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல செல்ஃப் வேல்யூவே நம்ம வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம். ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து லைக்
ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்மளோட வேல்யூவே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே இவ தானே வந்து பேசிடுவா, இல்லை இவன் தானே வந்து பேசிடுவான், சண்டை போட்டாலும் நம்ம போய் ஃபர்ஸ்ட் பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் எவ்வளோ இது பண்ணாலும் வந்து அதை யாருமே நோட்டீஸே பண்ணவே மாட்டாங்க. நம்மள வந்து பேசிக்கலி ஒரு வேல்யூவே பண்ண மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, இப்படி வேல்யூ பண்ணாம போறனால என்ன ஆகும்னா, அடுத்து நம்ம ஒரு அட்டென்ஷனுக்காக ஏங்க ஆரம்பிப்போம். அடுத்து வந்து ஒரு அட்டென்ஷன் கிராபிங் பர்சனா மாறுவோம். லைக் வந்து ஏன்னா வெல் க்ரோயிங் அப் வந்து அக்கா பண்றது, அக்கா இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறா, இல்லை அண்ணா வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று சூப்பரா பண்றாங்கன்னா அவங்கள பாராட்டுவாங்க. ஆனா நம்ம வந்து அவங்களுக்கு ஈக்குவலா பண்ணல அப்படின்னா நம்மள கம்பேர் பண்ணி நம்மள வந்து கீழே தட்டிடுவாங்க. அதனால நம்ம வந்து ஒரு வீட்லயே நமக்கு ஒரு அட்டென்ஷனே கிடைக்காது. ஸோ அதனால அந்த அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி வீட்லயும் அட்டென்ஷன் கிடைக்காதனால வெளியே நமக்கு அட்டென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெளியே போய் ஒரு அன்வான்ட் அட்டென்ஷனுக்காக நம்ம எங்கிட்டே இருப்போம். அதனாலதான் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் செல்ஃப் வேல்யூ ஏன் இழக்கிறோம்? நம்ம வந்து ஒரு அட்டென்ஷன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம எப்படியாவது வச்சுக்கிட்டே ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படியாவது மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கனால நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு அட்டென்ஷனுக்காக, அவங்க கொடுக்குற கொஞ்சோண்டு அட்டென்ஷனுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம இருந்துகிட்டே இருப்போம். மூணாவது, everyone thinks our life is easier. லைக் நான் அப்ப சொன்ன மாதிரி சுத்தி இருக்க எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்க ஒப்பீனியன், அவளுக்கு என்ன ரொம்ப ஈஸியான வாழ்க்கை தான். லைக் எங்க சிப்ளிங்கா இருந்தா லைக் வந்து உனக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, லைக் வந்து நீ ஜாலியா இருக்கலாம், லைக் வந்து உன்னை எல்லா பக்கமும் விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட லைஃபே ஆல்வேஸ் ஈஸி அப்படிங்கிற ஒப்பீனியன் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கும். பட் நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ல எல்லாம் இருக்கோன்னு வைங்களேன், முக்கியமான விஷயம், நம்ம அம்மாவை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அவங்க பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டுல பெரிய பொண்ணோ இல்ல பெரிய பையனோ இருப்பாங்களா, ஸ்ருத்தியமா இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. லைக் அவங்களோட ஐடென்டிட்டி வந்து வீட்டோட எல்டர் சிப்ளிங்கோட அம்மா அப்படிங்கறதுல தான் வருமே ஒழிய நம்ம எக்ஸிஸ்டிங், நம்ம இப்படி ஒரு கேரக்டர் இந்த வீட்டுல எக்ஸிஸ்டிங் அப்படிங்கறதே யாருக்குமே தெரியவே தெரியாது. லைக் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங்னு மட்டும் கிடையாது, நம்மளே எக்ஸிஸ்டிங்கா இல்லையாங்கிறதே யாருக்கும் தெரியாது. அடுத்து நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு, நமக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சுத்தமா தெரியவே தெரியாது. ஸோ அதனால நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது. ஐடென்டிட்டிங்கிறது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து வீட்டோட எல்டர் சிப்ளிங்கும் பேரண்ட்ஸும் தான் உட்காந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த டிஸ்கஷன்ல இன்க்ளூடே பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, am I a part of this family அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் நம்ம வந்து வீட்டை விட்டு வேற எங்காதெல்லாம் போய் இருக்கோம் அப்படின்னா பாதி நேரம் நம்மள மறந்தே போயிருவாங்க, நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் அப்படிங்கறதே தெரியவே தெரியாது. That's how our life will be. I think these are the most unseen struggles நான் நினைக்கிறேன். இது போக அங்கங்க குட்டி குட்டி struggles இருக்கலாம். So if you are an younger sibling out there, நீங்க வந்து என்ன மாதிரி struggles எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. So that as an elder sibling இல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது எல்டர் சிப்ளிங்க்கு வீட்டில் வந்து எவ்வளோ ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ், லைக் க்ரோயிங் அப் அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க செய்தோ ஒரு யங்கர் சிப்ளிங்க்கும் வந்து அந்த மாதிரி இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத வந்து த சொசைட்டி நோ. லைக் the elder sibling alone doesn't have to take the responsibility. We are always ready to share. அது நம்ம கிட்ட கொடுத்தா we are always ready to share அப்படிங்கிறது வந்து இந்த சொசைட்டிக்கு தெரியட்டும். So if you are an younger sibling out there, கண்டிப்பா வந்து you let me know your thoughts in the comments so that everybody out there will read. மெயினா வந்து fellow younger sibling வந்து okay, I am not the only one feeling this, நம்மள மாதிரி தான் இங்க எல்லாருமே அப்படின்னு they will feel normal. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க எல்டர் சிப்ளிங்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சொல்லுங்கள், தீஸ் ஆர் த ஸ்ட்ரகிள்ஸ் ஐ ஃபேஸ் இன் மை டே டு டே லைஃப் ஆஸ் அன் while growing up as an younger sibling, these are the struggles I faced. இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது வந்து இருக்குது, நான் இதையா முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். For more such videos, subscribe to Heshway. See you in another video.